அதாவது இன்றைய கால மாணவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் தொடர்ந்து தப்பான விதத்திலேயே கற்பிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. அது சில சினிமா ஹீரோக்கள் மூலமாகவும் சரி, சில அரசியல் கட்சி தலைவர்கள் மூலமாகவும் சரி. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவங்களுக்கு படிப்பே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. எப்படி சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ, அப்புறம் இன்னும் சில பேர் வந்து பணம் இருந்தால் நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், ஆனால் நீங்கள் பண சம்பாதில கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லி அவருக்கு வந்து எதிர்வினை கிளம்புச்சோ, நீங்கள் மட்டும் 5000 கோடி 10,000 கோடி சம்பாதி சேர்த்து வச்சுக்கிங்க, அடுத்து வந்து அட்வைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி எப்படி வந்து போட்டு அவரை கழுவி ஊற்றுனாங்களோ, கிட்டத்தட்ட அது அப்படியே வந்து இப்போ கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் வேறு சில ஹீரோக்கள், வேறு சில கட்சி தலைவர்கள் வந்து தப்பான விஷயத்தை பரப்புறத நெட்டிசன்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. நமக்கே தெரியும், ஒரு பிரபல அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி முக்கியமே இல்லை, படிக்காதவனுக்கு தான் நான் வேலை கொடுப்பேன், நான் ஆட்சிக்கு வந்தால் வந்து இன்ஜினியர் படிச்சு தான் அவனை ஆடு மேய்க்க விட்டுருவேன், இப்படிலாம் பேசிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்வினைலாம் கிளம்புச்சு. படிப்பு தான் என்றைக்குமே முக்கியம், படிப்பு இல்லாமல் ஏதோ ஒருத்தர் சில பேர் வந்து ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அது முக்கியம் இல்லை, படித்த எத்தனையோ பேர் வாழ்க்கையில் முன்னேறிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்கிறத விட்டு தப்பான வழியில் மாணவர்களை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போது ஒரு பிரபலமான ஒரு 90s 80s கிட்ஸோட ஹீரோ ராம்கி அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா இப்போது நடுவில் ஒரு 10-15 வருஷம் வந்து பிரேக் எடுத்து இப்போ தான் அவருக்கு வந்து இந்த லக்கி பாஸ்கர் படத்தின் மூலம் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கிடச்சிருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியா முழுக்க ராம்கியோட பேட்டிகளும் ராம்கியோட ரசிகர்களும் அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு பக்குவப்பட்ட மனிதராக ராம்கி அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இளைஞர்களுக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து 22 வயசுலேயே ஹீரோ ஆகிட்டேன், ஒருவேளை அப்படி ஆகாமல் இருந்திருந்தா என் நிலமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்திருக்கும், ஏன்னா நான் படிக்கவே இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்காதவங்க ஜெயித்தாங்க, அவர் ஜெயிச்சிட்டார் இவர் ஜெயிச்சார்னு, அதெல்லாம் லட்சத்தில் சில பேர் தான் இருப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா மொத்தமாகவே ஒரு 10-15 பேர் தான் படிக்காமல் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் படித்து ஜெயித்தவன் கோடி பேர் இருக்கான். இதை ஒரு அண்ணனாக சொல்கிறேன், தயவு செஞ்சு படிக்கிற நேரத்தில் படிச்சுடுங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்னு ஒரு வேல்யூபிளான ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே ராம்கியை வந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய இந்த நல்ல எண்ணத்துக்கு அவருக்கு மேலும் மேலும் படங்கள் குவிந்து அவர் இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுறாங்க. ஸோ ராம்கியோட இந்த அட்வைஸை எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.